மாண்புமிகு ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் மீது காவல்துறையினர் 110 போட வேண்டும் என்று தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அதே போல மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் தாம்பரம் பகுதியில் இதே போன்று விசிக கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சரித்திர குற்றப்பதிவேடு என்ற பெயரில் அவர்களுடைய பணிகள் முடக்கப்படுகிறது. இதை சரி செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தவாறு சென்னை செக்ரட்டரியேட் காலனியை சேர்ந்த விக்னேஷனுடைய மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளித்தார்கள். அதே போல செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தைச் சேர்ந்த கோகுலஸ்ரீ விவகாரத்திலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சமும் அதே போல அரசு இல்லமும் அளித்தார்கள். இவையெல்லாம் மெச்சத்தக்க வரவேற்கத்தக்க நடவடிக்கைகள். ஆனால் இந்த வழக்குகளில் இன்னும் எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, UAPA என்ற அந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். முதலமைச்சரே அதற்கு தொடர்பாக கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பத்திரிகை ஆசிரியர் சுவோடு மன்சூர் மற்றும் அவருடைய புதல்வர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். தீவிரவாத சிந்தனையை ஒருபோதும் யாரும் ஆதரிக்க முடியாது. அது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாட்டில் அதுக்கு எந்த வழியும் இல்லை. இவர்கள் உண்மையிலேயே அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள் என்றால் இருக்கின்ற ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றது. அதற்காக UAPA பயன்படுத்தியிருக்க தேவையில்லை. எனவே அந்த அடிப்படையில் அந்த வழக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.